சக்தி பராசக்தி. என் அன்பு தங்கமே, நீ நேசிக்கும் உறவு ஒன்று உன்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்று உனக்கு தெரியுமா தங்கமே? இதை முழுமையாக கேள், உனக்கே புரியும். நீ நேசிக்கின்ற உறவை ஒரு நாளும் காயப்படுத்தாதே. அவர்களை இழிவாகவும் பேசாதே. அவர்கள் ஏதேனும் தவறு புரிந்தால் மன்னித்து ஏற்றுக்கொள். தவறு ஏதும் செய்யாமல் இவ்வுலகில் யாருமே இல்லை. அவ்வாறு உன்னால் மன்னிக்க முடியவில்லை என்றால் நீ மௌனமாக விலகி வந்துவிடு தங்கமே, அல்லது மௌனமாகவே இருந்து விடு. உன் மௌனமே அவர்களுக்கான தண்டனை என்பதை நீ உன் மனதில் வைத்துக்கொள். அதை விட்டு நீ அவர்களை குறை கூறவும் இழிவாகவும் இகழ்ந்து பேசக்கூடாது. நீ நேசிக்கின்ற உறவு உன்னை பற்றி மிகவும் உயர்வாகத்தான் எண்ணுகின்றது. நீயாகவே உன் தரத்தை குறைத்து கொள்ளாதே. உன்னை பற்றி உயர்வாக எண்ணினாலும் அதை உன்னிடம் ஒருபோதும் சொல்வதே இல்லை. அவருக்கு அதிகமாக கோபம் கூட வருவதில்லை தங்கமே. சில நேரத்தில் கோபம் வந்தாலும் அதை வெளிக்காட்டுவதும் இல்லை. கோபம் என்பது எல்லோருக்கும் வரக்கூடியதுதான். சில சமயங்களில் சற்று கூடுதலாகவே இருக்கும். அதை நீ பெரிதுபடுத்தாமல் விட்டு கொடுத்து அனுசரித்து பழகு. விட்டு கொடுப்பவர்கள் எப்பொழுதும் கெட்டு போவதில்லை என்ற பழமொழிக்கு உதாரணமாக என் பிள்ளை இருக்க வேண்டும் என்பதே இந்த அம்மாவின் ஆசை. தவறு ஏதும் செய்யாமல் நான் ஏனம்மா விட்டு கொடுக்க வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்கின்றாய். தவறு செய்தால்தான் விட்டு கொடுத்து போக வேண்டும் என்பதில்லை தங்கமே. உறவு நீட்டிக்க வேண்டும் என்பதற்காக விட்டு கொடுத்து போகலாம். உங்கள் இருவரையும் ஒன்று சேர்க்கவே உன் அம்மா நான் போராடி கொண்டே இருக்கின்றேன். இப்பொழுது இருக்கும் மகிழ்ச்சியும் நேரமும் காலமும் உங்களுக்கு சாதகமாகவே உள்ளது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கொள். நீ நேசிக்கும் உறவு உன்னை பற்றி அவருடைய மனதில் உயர்வாகவும் மிக பணிவாகவும் தான் எண்ணுகின்றார். அதனால் நீ ஒன்றும் கவலை கொள்ளாதே. அனைத்தும் நன்மையாகவே முடியும். ஓம் சக்தி.